ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் கிரிட். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஸ்மார்ட் கிரிட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் ஐடியா ஆஃப் அட்வான்ஸ்டு மீட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா, அதோட முக்கியமான எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, டு இம்ப்ரூவைஸ்டு த டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட். சரிங்களா, அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ இட் கன்ஸ்ட்ரக்டிங் செல்ஃப் ஹீலிங் ரிலையபிள் கிரிட் ப்ரொடெக்ஷன். சரிங்களா, ஸோ இதனாலதான் எனக்கு அந்த ஸ்மார்ட் கிரிட் அப்படிங்கிற ஐடியா வந்து நவடேஸ் வந்து ரொம்ப எக்யூப் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இதோடைய டெஃபினேஷன் அப்படின்னு என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா, an electric system that uses information, two-way, cyber-secure communication technologies, and computational intelligence in an integrated fashion across electricity generation, transmission, substations, distribution, and consumption to achieve a system that is clean, safe, secure, reliable, resilient, efficient, and sustainable. ஸோ இந்த டெஃபினேஷன்ல தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்மார்ட் கிரிட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸ்மார்ட் கிரிட் வந்து நம்ம வேற என்னென்னு சொல்லலாம், ஸ்மார்ட் பவர் கிரிட், இன்டெலிஜென்ட் கிரிட், ஃபியூச்சர் கிரிட், இன்டெலிகிரிட், இன்டர் கிரிட், இன்ட்ரா கிரிட் அப்படின்ட்டு வெவ்வேறு நேம்ஸ்ல வந்து நம்ம அழைக்க முடியும். ஸோ எக்ஸிஸ்டிங் கிரிட்க்கும் ஸ்மார்ட் கிரிட்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸிஸ்டிங் கிரிட்ல வந்து இட் சுட் பி எலக்ட்ரோ மெக்கானிக்கல், பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல். இங்க வந்து ஒன்லி ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கும். இங்க டூ வே கம்யூனிகேஷன் வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து ஜென்ரேஷன் வந்து சென்ட்ரலைஸ்டு, ஆனா இங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண முடியும் ஸ்மார்ட் கிரிட்ல. இங்க சென்சார்ஸ் வந்து ரொம்ப கம்மி, பட் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சார்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது செல்ஃப் மானிட்டரிங் அண்ட் செல்ஃப் ஹீலிங் அண்ட் வைஸ் வெர்சா ஸ்மார்ட் கிரிட்டும் செல்ஃப் மானிட்டரிங் அண்ட் செல்ஃப் ஹீலிங். சரிங்களா, ஸோ எக்ஸிஸ்டிங் கிரிட்ல எனக்கு ஃபெயிலியர்ஸ், பிளாக் அவுட்லாம் சான்சஸ் இருக்கு. இங்க வந்து என்ன ஆகும்னா அடாப்டிவ் அண்ட் ஐலாண்டிங் வந்து பாசிபிள்ஸ். இங்க வந்து பெரும்பாலும் கஸ்டமர் சாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸ்மார்ட் கிரிட்க்கு வந்து மெனி கஸ்டமர் சாய்ஸஸ் வந்து இட் ப்ரிஃபர் வந்து ஸ்மார்ட் கிரிட். ஸோ என்னுடைய ஸ்மார்ட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஜென்ரேஷன் வந்து எனக்கு ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா இருக்கும். இப்போ பவர் ஜென்ரேஷன் நம்ம சொல்லிடலாம். இப்போ நெய்வேலி, தூத்துக்குடி, எண்ணூர், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல பவரை ஜென்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்மிட் பண்றோம். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. பவர் வந்து நம்ம லோக்கலாவே ஜென்ரேட் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ இந்த சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட்ல இருந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கான்செப்ட்க்கு கொண்டு போறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் ஸ்மார்ட் கிரிட்டோடைய ஃபங்க்ஷன். அதுதான் கொடுத்துருப்பாங்க. So to communicate with the energy management system in smart buildings to enable customers to manage their energy use and reduce their energy cost. ஸோ இது வந்து என்னன்னா, இப்ப எனக்கு டைமிங் பொறுத்து எனக்கு என்ன ஆகும்னா, என்னுடைய காஸ்ட் வந்து முன்ன பின்ன எலக்ட்ரிசிட்டி. இப்போ மதியம் நான் 12 மணிக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு பீக் டைமா இருக்கும். அப்போ எனக்கு ஒரு யூனிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 ருபீஸ் அப்படின்னு விற்கிறாங்கன்னா, இதே நான் நைட்டு 11 மணிக்கு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம், அதே யூனிட் வந்து வெறும் எனக்கு 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்னுடைய கன்சியூமர்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ நான் எப்போ யூஸ் பண்ணா எனக்கு காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும், அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் கிரிட்ல வந்து எனக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா, ஸோ அப்படி இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பரா பிளான் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். சொன்னது புரிஞ்சுங்களா? அப்போ தேர்ஃபோர் டு ப்ரொவைட் இம்ப்ரூவ் குவாலிட்டி டு த யூசர்ஸ் அண்ட் டு ப்ரொவைட் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் அண்ட் லோயர் ஆப்ரேஷன் காஸ்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் டு எவ்ரி ஒன். இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. And to use information technology for monitoring and control to optimize its capital and operational cost. ஸோ இப்போ நம்ம அந்த டெக்னாலஜிஸ் பேஸ் பண்ணி, சரிங்களா, ஸோ என்னுடைய கேபிட்டல் காஸ்டா இருக்கட்டும், ஆப்ரேஷன் காஸ்டா இருக்கும், எப்போ மினிமைஸா இருக்கும், எப்போ கம்மியா இருக்குங்கிறதுனால ஆப்டிமைஸ் பண்ண முடியும். சரிங்களா, அதே மாதிரி டு predict and instantly respond to the system problems in order to avoid power outages and power quality issues. ஸோ இந்த மாதிரி பவர் அவுடேஜஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஜென்ரேஷன் வந்து என்ன மோட்க்கு போயிடும், ஐலாண்டிங் மோட்க்கு போயிடும். சரிங்களா, ஸோ அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒருவேளை வந்துட்டாலும் இன்ஸ்டன்டேனியஸா என்னால ரெஸ்பாண்ட் பண்ணவும் முடியும். சரிங்களா, ஸோ இப்படி இருக்கக்குள்ள த டோட்டல் நேஷன் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட். சரிங்களா, நம்ம சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல தான் ஜென்ரேட் பண்ணணும்னா அந்த நெசசிட்டி கிடையாது. நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணக்குள்ள நமக்கு அந்த இஷ்யூவே இருக்காது. ஸோ தட் த நேஷன் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா, இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் போகக்குள்ள எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ எனக்கு மொத்தம் 4 விதமான டெக்னாலஜி இருக்கு. ஸோ தட் திஸ் வில் டிரைவ் திஸ் இன்டு எ ஸ்மார்ட் கிரிட். சரிங்களா, ஸோ என்னன்னா இன்டெகிரேட்டட் ஆட்டோமேட்டட் கம்யூனிகேஷன் பிட்வீன் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் கிரிட், ரெண்டாவது சென்சிங் அண்ட் மெஷர்மெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் repairs,
இம்ப்ரூவ்டு மேனேஜ்மெண்ட் டேஷ்போர்ட்ஸ் அண்ட் டிசிஷன் சப்போர்ட் சாஃப்ட்வேர் இதெல்லாம் இருந்ததுன்னா என்னுடைய ஸ்மார்ட் கிரிட் வந்து நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு என்னால கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். ஸோ பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல் இஸ் ஒன் டைப் ஆஃப் இவி. சரிங்களா? இதுல வந்து நான் என்ன பண்றேன், ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து யூஸ் பண்றேன். ஸோ தட் இட் வில் ஸ்டோர் த எனர்ஜி. சரிங்களா? அந்த பேட்டரி வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டாரை வந்து ரன் பண்ணும். இட் மேபி இதர் டிசி ஆர் ஏசி டிபெண்டிங் அப்பான் த டெக்னாலஜி வாட் வி யூஸ். சரிங்களா? ஃபார் ப்ரொபல்ஷன். ஸோ இதுல வந்து நம்ம ரெண்டு ஏசி லெவலா பிரிக்கலாம். ஏசி லெவல் 1 அப்படின்னு சொல்லி வரக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 120 வோல்ட் 16 ஆம்ப் சிங்கிள் ஃபேஸ், இது வந்து ஒரு மாடல். இன்னொன்று வந்து 208ல இருந்து 240 வோல்ட் வரைக்கும் அப் டு 80 ஆம்ப் சிங்கிள் ஃபேஸ் வந்து அனதர் மாடல். ஏசிக்கு இது ரெண்டு இருக்கு. சரிங்களா? ஸோ டிசின்னு வரக்குள்ள இட் இஸ் கம்மிங் அண்டர் லெவல் இ. இட் இஸ் 300 to 600 வோல்ட் அப் டு 400 ஆம்பியர் டிசி. சரிங்களா? பட் என்ன இதனுடைய மெயின் கிரிட்டிசைசம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ரன் பண்ண முடியுமா, என்னால பண்ண முடியாது. டிரைவிங் ரேஞ்ச் வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 100ல இருந்து 200 மைல்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு 200 மைல்ஸ்க்குள்ளேயும் என்ன பண்ணணும், ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச்குள்ள தான் போகும். பட் இப்ப இருக்கிற கன்வென்ஷனல் டிசி வெஹிக்கிள்ஸ் வந்து இட் இஸ் மோர் தென் 300 மைல்ஸ் வந்து என்னால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். அது மாதிரி இங்க வந்து நம்ம சார்ஜிங் ரீசார்ஜிங் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். டீசல் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணிடலாம். பட் சார்ஜிங் கண்டிப்பா இட் டேக் சம் ஹார்ஸ். ஸோ தீஸ் ஆர் சம் சேலஞ்சஸ். பட் அதை நான் எவ்வளவு சீக்கிரம் சார்ஜ் பண்ண முடியுங்கிற டெக்னாலஜிஸ் இப்போ குரோ ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். அதாவது ஹைபிரிட் வெஹிக்கல் இஸ் a type of electric vehicle that use combination of conventional internal combustion engine and an electric motor for propulsion. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் யூசஸ் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். சரிங்களா? ஸோ தட் என்னுடைய இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வந்து என்ன பண்ணும்னா இட் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி டு சார்ஜ் த பேட்டரிஸ். அப்படி இருக்கக்குள்ள எஃபிஷியன்சி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இதுல மெயினா நம்ம பார்க்க போறது வந்து PHEV, அதாவது பிளக்-இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல். சரிங்களா? இட் இஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஸோ இதுல இன்டென்ஷன் கம்பஷன் ஐசி இன்ஜினும் இருக்கும், எலக்ட்ரிக் மோட்டாரும் இருக்கும். சரிங்களா? அந்த இந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ப்ரொவைட் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி பேக்கப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளக்-இன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம கிரிட்னா இதுக்கு இப்ப தனியா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இதுல வந்து எனக்கு ரெண்டு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஒன்னு சீரியஸ் PHEV, இன்னொன்னு பேரலல் PHEV. ஸோ இந்த சீரிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹியர் ஒன்லி த எலக்ட்ரிக் மோட்டார் டர்ன்ஸ் த வீல்ஸ். சரிங்களா? ஸோ இன்டென்ஷன் கம்பஷன் இன்ஜின் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா இட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. இதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இங்க சீரியஸ் PHEV கேன் ரன் சோலோலி ஆன் எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? until the battery needs to be charged. அது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ற வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய அந்த ஐசி இன்ஜின் வந்து இட் வில் ஜென்ரேட் த எலக்ட்ரிசிட்டி நீடட் டு பவர் த எலக்ட்ரிக் மோட்டார். சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஷார்ட்டர் ட்ரிப்ஸ். திஸ் வெஹிக்கல்ஸ் மைட் யூஸ் நோ கேசோலைன். ஸோ நான் வேற எதுவுமே யூஸ் பண்ண தேவை. ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ்க்கு வந்து ஐ கோ ஃபார் சீரியஸ் PHEV. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு 1 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பேரலல் PHEVக்கு இன்னொரு பேர் என்ன, பிளெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்போ இங்க ரெண்டு இன்ஜின் ஐசிஇ அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ரெண்டுமே வந்து மெக்கானிக்கலி கனெக்டட் டு த வீல்ஸ். சரிங்களா? ரெண்டுத்தையுமே வச்சு என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ பேரலல்குள்ள ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். சீரியஸ்ல ஒன்லி எலக்ட்ரிக் மோட்டார் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஐசிஇ வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? So in the operation occurs only at low speeds. The main advantage of PHEV, அந்த blended PHEV என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாங்கர் டிரைவிங் ரேஞ்ச்க்கு போக முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு த கன்வென்ஷனல் வெஹிக்கல்ஸ். சரி, அட்வான்டேஜ் வந்து என்னன்னா எனக்கு அந்த ஃபசல் ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கம்மியாயிருக்கும். அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ். அண்ட் கிரீன் ஹவுஸ் அந்த கேஸஸ் எமிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது வெஹிக்கல் டு கிரிட் அண்ட் கிரிட் டு வெஹிக்கல். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல மேக்ஸிமம் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு கிரிட் டு வெஹிக்கல் சார்ஜிங், இன்னொன்னு வெஹிக்கல் டு கிரிட் சார்ஜிங். இப்போ என்னன்னா இப்போ எனக்கு கிரிட் கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஹவுசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இங்க பவர் டிமாண்ட் தேவைப்படுது, ஆனா இங்க ஜென்ரேஷன் எனக்கு கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், என்னுடைய கார் இருக்கு பாத்தீங்களா, கார்ல இருக்கிற பேட்டரிய இந்த கிரிட் கூட கனெக்ட் பண்ணோம்னா சம்
ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிசி டு ஏசி கன்வெர்ட்டர்ஸ். சரிங்களா? இப்ப இந்த லோடுக்கு தேவையான இந்த இந்த காரோடைய ஸ்டோரா இருக்கிற சார்ஜ் வந்து இங்க குடுத்துரும். சப்போஸ் இங்க எனக்கு காருக்கு தேவைன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ டூ வே கம்யூனிகேஷன் லைக் திஸ். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கிரிட் டு வெஹிக்கல் அப்படிங்கக்குள்ள எலக்ட்ரிக் கிரிட் வந்து ப்ரொவைடிங் எனர்ஜி டு த பிளக் இன் ஹைபிரிட் வெஹிக்கல் அதுக்கு வந்து கொடுக்கும் த்ரூ த சார்ஜிங் போர்ட். ஸோ இட் இஸ் த கன்வென்ஷனல் மெத்தட் ஃபார் சார்ஜிங் த பேட்டரிஸ். தி வெஹிக்கல் டு கிரிட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸோ என்னுடைய கார் வந்து ப்ரொவைட் எனர்ஜி பேக்கப் டு த எலக்ட்ரிக்கல் கிரிட். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இங்க வந்து இருக்கக்கூட ஒரு கார் வச்சு கொடுக்க முடியாது. எனக்கு ஒரு 10 கார் இல்ல 20 கார் வேணும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்ப அதோட ஓவரால் டிமாண்ட் வந்து எனக்கு சப்ளை பண்ண யூஸ் ஆகும். சொல்றது புரியுது. அதுதான் இங்க நம்ம இமேஜஸ்ல கொடுத்துருப்போம். ஸோ இப்போ கிரிட் டு வெஹிக்கல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள இந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் வெஹிக்கல் டு கிரிட் வந்து என்னன்னா, இட் ப்ரொவைட் பவர் டு த கிரிட். சரிங்களா? ஒன் தேர் பண்ணக்குள்ள அதை வந்து நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இந்த இடிவி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஹைபிரிட்டா இருக்கலாம், அப்படின்னா ஃபியூவல் செல் வெஹிக்கலா இருக்கலாம், விச் இஸ் கனெக்டட் டு த கிரிட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் இந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். எப்போ நான் வந்து கிரிட்டுக்கு பவர் சப்ளை பண்ணக்குள்ள த பவர் கனெக்ஷன் டு த கிரிட் ஃபார் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ளோ கம்பல்சரி இருக்கணும். கண்ட்ரோல் ஆர் லாஜிக் கனெக்ஷன் நெசசரி ஃபார் கம்யூனிகேஷன் வித் த கிரிட் ஆப்ரேட்டர்ஸ். ஏன்னா வித்தவுட் திஸ் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும். ப்ரீசிஷியன் மீட்டரிங் வந்து இருக்கணும் ஆன்போர்ட் வெஹிக்கல்ல. அப்படின்னா தான் நம்ம எவ்வளவு கொடுக்குறோங்கிறதுனால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ தீஸ் 3 இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் must be there whenever you move on to vehicle to grid. சரிங்களா? அதே மாதிரி why grid to vehicle makes sense அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த என்ன சொல்றது டிஸ்பேச். இப்போ எனக்கு எவ்வளவு லோட் இருக்கு, நான் எவ்வளவு ஜென்ரேட் பண்ணணும், இதெல்லாம் நான் ஷெட்யூல் பண்ணணும். ஸோ இன் ஆர்டர் டு ஷெட்யூல் த டிஸ்பேச் ஆஃப் பவர், a grid operator needs to rely that enough vehicles are parked. எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். and potentially blocked it at any minute during the day. எனக்கு பவர் தேவை. இப்போ 12 மணிக்கு பவர் தேவை. இப்போ 11:45 எனக்கு மெசேஜ் வருதுன்னா அடுத்த 15 மினிட்ஸ்ல எனக்கு ஒரு சப்போஸ் ஒரு 20 கார்ஸ்ல இருந்து பவர் வேணும் அப்படின்னா, I want to check whether this 20 cars are available and they are ready to deliver the power to the grid. இது எல்லாமே வந்து நான் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஆவரேஜ் பர்சனல் வெஹிக்கல் இஸ் ஆன் த ரோட் ஒன்லி 4 to 5% ஆஃப் த டே. அதாவது இப்போ நான் கார் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரு நாள் 24 ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸ் நான் ரன் பண்ண மாட்டேன். ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் பண்ணுவோம். மீதி நேரம் சும்மா ஐடியலா தான் இருக்கும். சும்மா பார்க் பண்ணி தான் வச்சிருப்போம். இப்போ பார்க் பண்ணிருக்கனால என்ன பண்ணலாம், பவரை டெலிவர் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி 4 to 5% மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ சிமிலர்லி அட்லீஸ்ட் 90% ஆஃப் த வெஹிக்கல்ஸ் ஆர் பார்க் ஈவன் டியூரிங் பீக் டிராஃபிக் ஹார்ஸ். சரிங்களா? அப்போ இவ்வளோ பல்க் வெஹிக்கல் இருக்கிறதுனால அதை நம்ம வெஹிக்கல் இருக்கக்கூடிய ஸ்டோர் எனர்ஜியை யூஸ் பண்றது வந்து இட் இஸ் அ குட் திங் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதே மாதிரி எக்கனாமிக் சென்ஸ் ஆஃப் கிரிட் டு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள, ஸோ த எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் வெஹிக்கல் டு கிரிட் இஸ் நாட் சீப் வென் கம்பேர்ட் டு பல்க் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் லார்ஜ் பவர் பிளான்ஸ். நீங்க லார்ஜ் பவர் பிளான்ஸ்னா ஒரு யூனிட் 2 ரூபா 3 ரூபா விற்கலாம். இங்கே வரக்குள்ள அதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி கேன் பி கம்பேரிட்டிவ்லி யூஸ்டு ஃபார் ஆன்சிலரி சர்வீசஸ். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் 2 பார்ட்ஸ் தட் மேக்ஸ் த பிரைஸ் ஆஃப் த பவர் இன் ஆன்சிலரி சர்வீசஸ் மார்க்கெட். இது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி தான். சரிங்களா? இப்ப எனக்கு பீக் ஹவர்ஸ்ல இப்ப நான் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்க என்ன சொல்லலாம், ஒரு யூனிட் வந்து நீங்க $10 இல்ல வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்ல ஒரு 1000 ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா தான் நான் ஒரு யூனிட் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம டிமாண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ therefore it depends upon the capacity price and energy price. இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 கார் இருக்கு. அப்ப அதான் என்னுடைய கெப்பாசிட்டி. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒரு 200 AH பேட்டரி போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 கார்ல நான் 2000 AH இருக்கு. அப்போ இதுல இருந்து எவ்வளவு எனர்ஜி ஜென்ரேட் பண்ண முடியும்? இட் இஸ் 12 வோல்ட் பேட்டரினா நமக்கு 12 into 2000 AH இதோடைய எனர்ஜி என்னன்னு கிடைச்சிரும். இப்போ எனர்ஜி வந்து நான் எவ்வளவு பிரைஸ்க்கு தரேன் என்னங்கிறத நான் கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பண்ண தெரியும், ஒரு யூனிட்க்கு 3 ரூபா 10 ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜ் பண்ணக்குள்ள அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணக்குள்ள நம்ம அதுக்கு ஏதாவது பிரைஸா கூட வச்சுக்கலாம். அப்போ எனக்கு வந்து இதுல வந்து ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? பட் இதோட எனர்ஜி அவுட்புட் வந்து கம்மி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 into 12 போடக்குள்ள எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னா அரௌண்ட் 24,000 ஆம்பியர் ஆர். சரிங்களா? வாட் ஹவர்னு கிடைக்கும். அப்ப தேர்ஃபோர் போட்டோம்னா 24 கிலோவாட் ஹவர். அப்போ மொத்தம் 24 யூனிட்ஸ் தான். 1 கிலோவாட் ஹவர்ங்கிறது ஒரு யூனிட். அப்போ 24 கிலோவாட் ஹவர்ங்கிறது 24 யூனிட்ஸ் தான் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் 10 கார்ஸ். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா சொல்றேன். சரிங்களா? ஒரு 12 கார் வச்சு இவ்வளவு நாள் ஜென்ரேட் பண்ண முடியும்.
சரிங்களா? பட் தட் இஸ் த திங். த எனர்ஜி அவுட்புட் மே பி குவைட் ஸ்மால். அதுதான் சொல்றாங்க. Making the cost to produce each kilowatt hour of little consequence for the overall economics. But the important factor is the capital cost of generation or storage equipment. அதோட என்னன்னு பார்க்கணும். I mean the ability to vary output quickly. சரிங்களா? அது ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கணும். And third one, ability to operate in those modes without serious maintenance penalties. இதெல்லாம் இல்லாம எனக்கு ப்ராப்பரா பவரை வந்து என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ஃபேக்டர்ஸை நான் பார்த்தாலே போதுமானது. ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து இட் ஷுட் பி பெட்டர் தேன் சென்ட்ரல் ஜென்ரேட்டர்ஸ் ஆன் ஆல் த்ரீ கவுண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட்டை கம்பேர் பண்ணக்குள்ள வெஹிக்கிள் வந்து இட் ஷுட் பி சம்வாட் பெட்டர் கம்பேர் டு அவர் கன்வென்ஷனல் ஜென்ரேஷன்ஸ். அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர்ஸ் வந்து நீ ப்ராஃபிட் ஃப்ரம் திஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். இப்போ நான் சொன்ன 24 யூனிட், ஒரு யூனிட் வந்து நான் என்ன பண்றேன், 100 ரூபான்னு வித்தா கூட எனக்கு 2400 ரூபாய் ப்ராஃபிட் வருது. சப்போஸ் இப்போ நான் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போய் போடுறேன், இதே 24 யூனிட் தான் அது வந்து கன்சப்ஷன் பண்ணும். சரிங்களா? சார்ஜ் ஆகக்குள்ள. ஆனா ஒரு யூனிட் நான் எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு 10 to 20 rupees கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அப்போ 20 rupees வச்சுட்டாலே ஆல்மோஸ்ட் ஒரு 500 தான் எனக்கு செலவாகும். அப்போ மீதி எனக்கு எவ்வளோ 1900 rupees வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட். அப்போ நீங்க 1 monthக்கு கால்குலேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் எங்கேயே போகும். ஸோ தட் இட் ப்ரொவைட் அடிஷனல் ரெவன்யூ டு த ஓனர்ஸ் who wish to sell power back to the grid. So in future, definitely this vehicle to grid concept வந்து கண்டிப்பா வந்து எனக்கு எவால்வ் ஆகும். சரிங்களா? I hope this is very clear. Thank you.